பிடிக்காசு வாங்க வரிசை கட்டி நின்ற பக்தர்கள். 5-6 வருஷமாக இங்கே வந்துட்டு இருக்கிறோம். ஐயா எங்களுக்கு அருள்வாக்கு பெரிய கேட்க வந்தப்போ எங்களுக்கு காயின்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என் வீட்டில் மகாலட்சுமி தங்குறா. அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் செலவாயிடும். நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு. கருப்பன் அருள் இறங்கி அள்ளி அள்ளி கொடுத்த பூசாரி. இந்த காசை வாங்குனா வற்றாத செல்வம் செழிக்குமா? பிடிக்காசு எடுத்துட்டு நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு தொழில் நடத்துறீங்க, அதில் இதுலேருந்து எடுத்து ₹1 ₹2 போட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இதாகும். பூஜை பண்ணுற இடத்துலேயே வச்சுருப்போம். ஏதாவது பொருள் வாங்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை நாங்கள் எடுத்து வாங்குவோம். அது எங்களுக்கு 1க்கு 2 எல்லாமே பெருக்கி தான் கொடுத்தாங்க ஐயா. எல்லாமே சக்ஸஸ் தான். உடல் ரீதியாக வியாபாரத்தில் மனக்குழப்பம், குடும்பத்தில் உள்ள மனக்குழப்பங்கள் எல்லாத்தையும் ஐயா சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. திகட்ட திகட்ட நடந்த அபிஷேகம், கருப்பனுக்கு நடந்த கிடாய் படையல். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகாமையில் இருக்கக்கூடிய பிரம்மசக்திபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய மகிமைபுரம் கிராமத்தில் பிரசித்தி பெற்ற 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோவில் அமைந்திருக்கிறது. விருதாச்சலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை முதல் நாள் திருவிழா களை கட்டி நடக்கும். இவ்வாண்டு தமிழ் புத்தாண்டு வந்த நிலையில் முன்னதாக 18ஆம் படி கருப்பண்ணனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடந்து கிடா வெட்டி சிறப்பு படையல் கொடுக்கப்பட்டது. விழாவின் முக்கிய நிகழ்வாக அந்த கோவிலை வழி நடத்தி செல்லும் அருள்வாக்கு சித்தர் என கூறப்படும் தியாகராஜ சுவாமிகள் கருப்பண்ணசாமி அருள் வந்து இறங்கியபடி ராட்சத அரிவாள் மேல் ஏறி கோவிலை வலம் வந்தார். தொடர்ந்து திருவிழா அன்று இரவு பக்தர்கள் அந்த கோவிலிலேயே காத்திருக்க கருப்பண்ணசாமி அருள் சித்தர் தியாகராஜ சுவாமியின் மீது இறங்கியது. அவர் அருகாமையில் கோவில் காணிக்கை சில்லறை காசுகளை தட்டில் வைக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பிடிக்காசாக அந்த சித்தர் அள்ளி அள்ளி கொடுத்தார். அதனை மடிப்பிச்சையாக பக்தர்கள் வாங்கி செல்லும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இந்த திருவிழாவிற்கு தமிழ்நாடு மட்டுமல்லாது ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தது குறிப்பிடத்தக்கது.